இருக்கிறீங்களப்பா. எத்தனையோ பேருடைய இருதயங்களில் என்னென்ன ஏக்கங்கள், வேதனைகள், துயரங்கள் இருக்கிறதோ நீங்கள் காண்கிறீங்கள். ஆண்டாலும் ஆண்டவரே துதிக்கும் போது, மகப்படுத்தும் போது, ஆராதிக்கும் போது ஆண்டவரே ஒரு விடுதலையை நீங்கள் கட்டளிடுது. அவன் ஏனென்றால் குமாரன் விடுதலை ஆக்கிறா, மெய்யாகவே விடுதலைன்னு சொல்லியிருக்கிறீர்கள். அப்படியா இந்த நாளிலும் ஆராதிக்கிற வேளையிலே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்பா, ஒரு சமாதானம் கிடைக்கணும். இந்த ஆராதனையிலே அப்பா உண்மையை மட்டும் மகிமைப்படுத்துகிறவர்களாக இந்த ஆராதனையிலே எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களை, எண்ணங்கள், சிந்தனைகளை சிறப்பிடிக்கும்படியாக அப்பா உங்களுடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த வேளையில் சபைக்கு வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் நீங்கள் அழைத்து கொண்டு வரும்படியாக நேரத்துக்கு. அது மட்டுமில்லை, தடைப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் தடைப்பட்டிருக்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் இடைப்படும்படியாக ஆவியானவரே அவரோடு பேசும்படியாக ஒவ்வொருத்தரையும் அப்பா உங்களுடைய ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஏனென்றால் மணவாள நீங்கள் மணவாட்டி சபையை எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அவ்வளவுக்காக நாங்கள் மணவாட்டியை எங்களை நேசிக்கிறீங்களப்பா. அதேபோல் நாங்களும் நீங்கள் எங்களுக்கு செய்த நன்மைகளை, எங்களுக்காக கொடுத்த ஜீவனை, எங்களுக்காக சிந்தின ரத்தத்தை நாங்கள் நினைப்போமா இருந்தால் ஆலயத்துக்கு ஓடி வருவோம், ஆராதிக்க ஓடி வருவோம் அப்பா. அப்படியாக தட்டைகளை நீக்கி ஆண்டவரை ஒவ்வொருத்தரையும் அழைத்து கொண்டு வர போகிறதுக்காக நமக்கு நன்றி அடி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சென்ற வாரம் மூடா எங்களை வழி நடத்தினீங்களப்பா, எங்களோட தேவைகளை சந்தித்தீங்களப்பா. போக்கிலும் மரத்திலும் கூட இருந்தீங்கள், பிள்ளைகளோட கூட இருந்தீங்கள். இன்றைக்கு உலகத்தில் என்னவோ அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடக்கிற வீடுகளில் எங்களோட பிள்ளைகளின் போக்கிலும் மரத்திலும் தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறீங்களப்பா ஆண்டவரே. உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பாதுகாக்கிறீங்களா ஆண்டவரே. அதற்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை சோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே இந்த ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆராதனைக்கு அந்த ஏழியாக வந்து இந்த எல்லா காரியங்களையும் செய்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். டெக்கரேஷன் செய்த பிள்ளைகள், இந்த சேர் அடிக்கிற பிள்ளைகள், அப்போ எல்சிடி பிளே பண்ணுற பிள்ளைகளுக்காக, பிஎஸ் சிஸ்டமத்துக்காக, வீடியோ பிளே பண்ணுறதுக்காக, எஸ்எல்டிங் செய்கிற பிள்ளைகளுக்காக, உபசரிக்கிற இந்த குடும்பத்துக்காக ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் ஆண்டவரே உங்களுக்காக ஊழியம் செய்ய வந்துருக்க, உங்கள் ராஜ்யத்துக்காக ஊழியம் செய்கிறார்களப்பா. முழு நேரத்தோட ஊழியத்தை செய்கிறத காண்கிறீங்களப்பா. அப்பா அந்த இவர்களை நீங்கள் பொறுப்படுத்தி இன்னும் உங்களுடைய ராஜ்யத்துக்காக இன்னும் அதிகமாக ஓட இவர்களுக்கு நல்ல பலங்களை, நல்ல உற்சாகத்தை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றியோட துதிக்கிறேன். அப்படியா நான் ஜெபிக்க போவோம். இந்த வேளையிலும் இந்த ஆராதனையை வழி நடத்துகிற மகளுக்காக நான் ஜெபிக்க போகிறோம். ஆராதனை வேளையில் அப்பா ஒரு விடுதலை கிடைக்கணும், ஒரு சமாதானம் கிடைக்கணும் ஆண்டவரை. அந்த உணர்ந்து ஒவ்வொரு பாடல்களையும் பாடுகிற வேளையில் ஒரு விடுதலை ஒவ்வொருத்தருக்கும் வரணும். பரிசுத்த ஆவியானவற்றை அபிஷேகம் இறங்கி வரணும், அபிஷேகத்தால் நிரப்பணும், வல்லமையால் நிரப்பணும். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தால் முறிக்கப்பட வேணும். ஒவ்வொரு பாடலும் கத்தரை துதித்து பாடுற வேளைகளில், பாடல்கள் வேளையில் கத்தர் மனமகிழ்ச்சியாக இருந்து ஆவியானவர் இந்த இடத்தில் அசைவாடும்படியாக, பரலோகம் திறக்கப்படும்படியாக ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பாடல் மூலமாக நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பாடலிடம் அப்பா அது வார்த்தை அல்ல, அது ஒரு ஜெபமாக இருக்கட்டும். அந்த பாடல் வேளையில் ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்க போகிறதுக்காக நன்றி. மகளை அபிஷேகங்க, மகளை வல்லவை அடுத்து பயன்படுத்துங்கப்பா. மகளுக்குள்ளாக இன்னும் ஒரு அபிஷேகத்தால் நிரப்பி ஆண்டவரை வழி நடத்த போகிற கிருபைக்காக நமக்கு நன்றி அடி சொல்லுகிறேன் அப்பா. அதே போல் ஆண்டவரே இந்த ஆராதனை குழுவில் ஆண்டவரே அப்பா இசைந்து இணைந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. அதே போல் ஆண்டவரே மியூசிஷியனுக்காக ஜெபிக்கிறேனப்பா. இவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையாக உத்தமமாக செய்யும்படியாக, அதை உங்களுக்காக செய்யும்படியாக, மனுஷருக்காக அல்ல உங்களுக்காக செய்யும்படியாக இவர்களை நீங்கள் அபிஷேகிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேனப்பா. நன்றியோட துதிக்கிறேன். வார்த்தை பகுதிக்காக வருகிற ஆண்டவரே, வார்த்தை கூட இடைப்படுங்க ஆண்டவரே. வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டியமா அது ஊனையும் கண்களையும் மூடு குற்றதா இருக்கிறபடியா இந்த நாளிலும் வார்த்தை பேசவும், வார்த்தை கொண்டு வாசலை ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே உங்கள் நிழலில் மறைத்து அப்பா செயல்படுங்க அப்பா. ஆண்டவரே என்ன வார்த்தை இன்றைக்கு இந்த சபைக்கு கொடுக்கணுமோ அந்த வார்த்தையை கொடுக்கக்கூடிய விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே எப்படி கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளோட விடப்படட்டும் அப்பா. ஒரு விடுதலையை கொடுக்கட்டும், ஒரு சுகத்தை கொடுக்கட்டும், ஒரு சமாதானத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணட்டும் ஆண்டவரே. அது மட்டுமில்லை, இந்த வார்த்தை இருதயங்களை குற்ற வேணும். எங்களுக்குள்ளாக என்னென்ன காரியங்கள் இன்னுமாக அப்பா எங்களால் விட முடியவில்லையோ, என்னென்ன காரியங்கள் சரிப்படுத்த முடியவில்லையோ, அது இந்த வார்த்தை மூலம் இன்றைக்கு ஒரு விடுதலை அவருக்கு கிடைக்க போகிறதுக்காக நன்றி. ஆவியானவர் செய்ய போகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சுதந்திரம் ஆண்டவரே. அப்படியா நம்ம இந்த
சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கான ஒரு விஷயம் ஜெபிக்கிற ஆண்டவரே, வரப்போகிற காலத்தில் நம்முடைய ஊழியங்களை செய்கிற வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் இவர்களையும் கூட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர்களை அபிஷேகிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் உங்களோட பிள்ளைகள் வருங்கால நாட்களில் உங்களோட ஊழியத்தை செய்ய போகிறவர்கள் அன்றைக்கு ஆண்டவரே, அன்றைக்கு சாமுவேலுடைய சத்தத்தை, ஆண்டவருடைய சத்தத்தை எப்படி கேட்டு சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது அப்படியா இவர்களும் கூட சத்தத்தை கேட்டு உங்களோட வார்த்தையை கேட்டு சண்டே கிளாஸ்லேயே ஆண்டவரை கொடுக்குற வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் வந்து நடக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பயன்படுத்தி இவர்களை ஒரு மனத்தின் ஆவியை, ஒரு ஐக்கியத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை இவர்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த பிள்ளைகளை நீங்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாக, சத்துரு இந்த பிள்ளைகள் மேலே கை போடாதபடி ஒரு வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால. ஏனென்றால் உங்களோட நாமம் மகிமை உள்ள நாமம், வல்லமை உள்ள நாமம், மகத்துவம் உள்ள நாமம், விடுவிக்கிற நாமம் அப்பா. அப்படிப்பட்ட நாமத்தை தொழுது கொள்ள நாங்களும் எங்களோட பிள்ளைகளும் ஒரு விடுதலையோடு அப்பா நாங்கள் வாழணும், விடுதலையோடு நடக்கணும். ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு போதுமா இருக்கிறது. இந்த ஆராதனை உங்களோட கருத்தில் முட்டுமா ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. இந்த ஏரியாவில் உள்ள மக்களை, ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்கள் கண்கள் திறக்கப்பட வேணும், இவர்கள் உங்களை தேடி வரணும்ப்பா, இவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேணும் ஜெபிக்கிறேன் அப்பா. முழுவதும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஆராதனை பொறுப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் நீங்க வெளிப்படும்படியாக ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். தயவு நாங்கள் எழுந்து நிற்போமா ஆராதனைக்கா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே, எமக்கு நன்றி அப்பா. நீர் இந்த இடத்துல இடப்பட போறதுக்காக நன்றி அப்பா. ஆவியானவர் நீங்க வெளிப்பட போறதுக்காக நன்றி அப்பா. உங்களோட செக்கிற மகிமை இந்த இடத்துல இறங்கி வர போறதுக்காக நன்றி செலுத்துறப்பா. தொடக்கத்துல முடியும் வரை பரிசுத்த ஆவியானவரே உங்களோட வல்லமை கிருக செய்யட்டுமாப்பா. உங்களோட கிருக இறங்கி வரட்டும். உற்சாகத்தினால் நிரப்பி, பலத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியானவரே உங்களோட வல்லமை வெளிப்படக்கூடிய விதத்திலே அப்பா இந்த ஆராதனை முற்றுமுழுதாக ஒப்புக் கொடுத்து எங்களை தாழ்த்துறோம், உங்களை உயர்த்துறோம் ஆண்டவரே. கனந்துதி மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கு மட்டும் செலுத்தி இந்த ஆராதனைக்குள்ள வழிநடத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Amen. Praise the Lord. Satham Khana the church. Praise the Lord. Good morning. எத்தனை பேரோட வாஞ்சையோட வந்திருக்கீங்க இன்னைக்கு ஆண்டவரை துதிக்கிறதுக்கு? ஆமென். ஆமென். எத்தனை பேர் முழு மனதோடு முழு இதயத்தோடு நம்புறீங்க என்னுடைய தேவனுக்கு கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. There is nothing impossible for my Lord. Amen. Amen. This morning in English service we had a nice song and a nice sermon talking about the importance of praise and gratitude, and we are here to show that to God today. Amen. How many of you ready to praise the living God today? Amen. Amen. This first song talks about how the Lord is holy and how He is Lord God Almighty. Amen. Kerubin serabingal oivendri ummai potrida ulogathil sabayella oivendri ummai potrida Kerubin serabingal oivendri ummai potrida சபையெல்லாம் oivendri ummai potrida நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி எல்லாம் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி எல்லாம் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. How many of you truly believe it? பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. There will be one day where every knee shall bow and where every tongue shall confess that Jesus Christ is Lord. Amen. So we're going to sing this one more time. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே.
நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வான பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வான பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. When the Spirit of the Lord moves in my heart, I will sing like David sang. When the Spirit of the Lord moves in my heart, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang. How many of you know the story of David, right? In front of the Lord, David danced with all of his might in front of the Lord and praised and worshipped him. Amen. So this next verse says, கர்த்தராவியினில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன். So I want to see you all sing and dance exactly how David did, with might, with full might in front of the Lord. Amen. கர்த்தராவியினில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தராவியினில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன். ஆடுவேன், ஆடுவேன், தாவீதை போல் ஆடுவேன். ஆடுவேன், ஆடுவேன், தாவீதை போல் ஆடுவேன். When the Spirit of the Lord moves in my heart, I will pray like David prayed. When the Spirit of the Lord moves in my heart, I will pray like David prayed. I will pray, I will pray, I will pray like David prayed. I will pray, I will pray, I will pray like David prayed. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வான பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வான பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. Everyone in heaven and earth will praise the name of the living Lord. Amen. Lord Jesus, you are so good. நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தில் எங்களுக்காக காணும் அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும். உம் கிருபை எங்களுக்கு போதும் அப்பா. We lift your name, Lord Jesus. We lift your name, Lord Jesus. When heaven moves, nothing can stay closed. And when God speaks, when God moves, nothing can stay shut. The whole entire atmosphere will shift in a place when the move of God is amongst us. அவர் சொன்னதை செய்வார். Everything that he has promised to you, he will fulfill. தடைகள் வரலாம், சூழ்நிலைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், ஆனால் அவருடைய தரிசனம், அவருடைய வாக்குத்தத்தம் இன்னும் நிற்குது. ஆமென். எந்த மனுஷனாலும் அவருடைய தரிசனம் அழிக்கவே முடியாது. No man can erase the promise of God in your life. He is the God of the impossible, and he is the God of the possible. He is a limitless God. He is a good God. He is Jehovah Jireh, my provider. He is Jehovah Rapha, my healer. And he is good. He is so good. We exalt your name, O Lord. That's what this next song says. ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்பு விட்டீர்
தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. The only reason I have come this far is because of the goodness and grace of the Lord Jesus Christ, and He has exalted me and lifted me to positions that I am not even worthy of holding, but He looks at me and says, you are worthy. And He is the God that completes what He has begun. The God that has started a good work within you will do it until the day of completion. That is the God that we serve today. As we go into a time of worship, just fully surrender your hearts and surrender your minds and your thoughts to God, and just look completely unto Him. With a praiseful, gratitudinal heart, we look unto Him and worship Him today. விவரிக்க முடியாது அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாது அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாது அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாது அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஓ, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரம். ஏந்தி நீர் தாங்கினீர், ஏந்தி நீர் தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். ஏந்தி நீர் தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை நம் காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்ல நல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஓ, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. We're going to sing that second verse again because I really think that it's touching a lot of people. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. Even though there may be barriers, there may be chains coming across your ways, but God's promise still stands firm in your life. And even though there may be plenty of delays in your life, it will still work out for your good. Oh my God will work all things out for your good. உமது கிருபையினால் நடத்துகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. We thank you Jesus. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே.
You are so, so good, more than we deserve, Father. And we worship you, Lord. We exalt your name. உம்முடைய நாமம் துதிக்கிறோம் அப்பா. உம்மையை போற்றுகிறோம் அப்பா. We lift your name on high and we worship you, Lord Jesus. யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன், என்னுடைய தேவன், the God of Abraham, Isaac, Moses and Jacob is the same God that I serve, the same God that made ways back then, is the same God that will make a way in your life. Amen. Hallelujah. He is so good. யாக்கோபின் தேவன், என் தேவன், எனக்கென்று துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன், என் தேவன், எனக்கென்று துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை
The God of Jacob is the same God that we serve. The God who gave the promise of being the father of all nations to Abraham is the same God that we serve. And we need to lift up his name. We need to exalt and magnify his name, for he is good. Kathar nalavar, miga miga nalavar. We worship you, we exalt you, Father. Thank you, Jesus. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் ஹல்லேலூயா உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் ஹல்லேலூயா 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 யாவே ஹல்லேலூயா யாவே பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வலி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வலி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் இயேசுவே உம் நாமமே உயரணும் ஹல்லேலூயா இயேசுவே உம் நாமமே உயரணும் ஹல்லேலூயா உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் ஹல்லேலூயா உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் ஹல்லேலூயா சிங்கத்தின் கேபிலும் தீச்சூலின் நடுவிலும் உங்க நாமம்
போடுங்கள். நாங்க சொல்லுவோமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லாம். Say that, sing the chorus once. Say that, bottom of our heart, Lord, you are my everything. சொல்லுங்கள், நீங்கள் தான் எனக்கு எல்லாம். Say that, Lord, you Oh, are everything. hallelujah, hallelujah. ஆண்டவரே ஆராதிக்கிறீர்களா? Are you worshiping God? பின்னுக்கு நிக்கிற எல்லாரும் எழுந்து நின்று ஆராதிங்கள். யாரெல்லாம் CD போடுகிறவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று All those who are doing ஆராதிங்கள். ministry, stand up. Oh, All those who are doing hallelujah. ministry, stand கரங்கள் up. உயர்த்தப்படுவதாக. Let your hands be raised to ஆண்டவரே, temple. நான் என்னை தருகிறேன், Lord, I'm தருகிறேன் committing என்று myself. சொல்லுங்கள். I'm surrendering myself. Say that. Oh, hallelujah. பாருங்க, சிங்க கெபியில் இருந்தாலும் தீச்சூளையிலே நடுவிலே இருந்தாலும் ஆண்டவரே நான் உம்மை உயர்த்தும் போது Even if I'm சேதங்கள் அணுகிடாது. ஆமென். நீங்க என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்களோ நீங்க ஆண்டவரை உயர்த்துங்க. எதுவும் உங்களை அணுகாது. whatever your circumstances may be எதுவும் உங்களை exalted, அணுகாது. nothing will approach you. விசுவாசத்தோடு இந்த பகுதியை மாற்ற நாங்க திருப்பி With படிப்போமா? faith, we are going to sing this part again. சிங்கத்தின் கேபியிலும் ஆராதிங்கள், ஆராதிங்கள். தீச்சூளை நடுவிலும் சொல்லுங்கள், நான் என்ன சொல்லுகிறேன்? ஆண்மை உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்கள் நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே, உம் நாமம் உயர்த்தும் Say that you're done. என்று மேன்மையடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஆம் கர்த்தாவே, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். Yes, Lord. Thank you, Jesus. உங்க நாமம் மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில உயர்ந்திருக்க வேண்டும். Let your name alone be exalted in my life. வேறு எந்த நாமமும் அல்ல கர்த்தாவே. No, not any other name, oh Father. நீங்க எங்களோடு இடைப்படுவீராக. Lord, you intercede with us. எங்களோடு பேசுவீராக. Lord, speak to us. நாங்கள் உங்களை எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையில உயர்த்தி வைக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. Lord, help us to understand that throughout our life, oh Father. அப்பா, என்னை மொழிபெயர்க்கிற சகோதரனை சபையார் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, I commit myself, the translating brother, and the entire church to you. எங்களை ஒரு மனதினால் நிரப்பும் அப்பா. Fill us with oneness, or one spirit, oh Father. ஒரு மனதின் ஆவியினால் நிரப்புவீராக. Fill us with the spirit of oneness, oh Father. எங்களோடு பேசும்படியாய் சபையாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். As a church, we commit ourselves and ask that you speak to us. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. Amen. ஆமென். Amen. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless each one of you. ஆமென். Amen. என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவெனில், The title of my sermon is தரிசனம் தந்தவர் மாறாதவர். The one who gave the vision never changes. ஆமென். தரிசனம் தந்தவர் மாறாதவர். The one who gave the vision never changes. எல்லாரும் உங்களுடைய வேதாகமங்களை எஸ்தர் புத்தகத்திற்கு திருப்பிக் கொள்வோம். Take your Bibles to the book of Esther. நாங்கள் எஸ்தர் புத்தகத்திலே இருந்துதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். We are going to see from Esther. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் Esther chapter 2, 21 தொடக்கம் 23 வரை இவ்வாறு சொல்லுகின்றது. verses 21 to 23 says as follows. அந்த நாட்களிலே மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பித்தானும் தேரேகும் பர்மம் வைத்து ராஜாவாகிய அகஸ்ராஜாவின் மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னான். இந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது.
ஆகியால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கு போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்தில் நாளாகம புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. Esther chapter 2 verses 21 onwards. During the time of Mordecai was sitting at the king's gate, Bigthana and Teresh, two of king's officers who guarded the doorway, became angry and conspired to assassinate King Xerxes. But Mordecai found out about the plot and told Queen Esther, who in turn reported it to the king, giving credit to Mordecai. And when the report was investigated and found to be true, the two officials were impaled on poles. All this was recorded in the book of the annals in the presence of the king. தயவு செய்து எல்லாரும் உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொண்டால் மிகவும் நன்றாய் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். I believe that if all of you could turn your Bibles to Esther chapter 2, it would be very good. யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்திலே எப்படியாய் சொல்லப்படுகிறது என்றால், how is it said in Gospel of John chapter 1? ஆதியிலே தேவன் இருந்தாராம். In the beginning there was God. ஆதியிலே வார்த்தை இருந்தா அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. In the beginning was the word and the word was with God. அந்த வார்த்தை எங்களுக்கூடாய் அசைவாடிக் கொண்டிருந்தது. And the word was dwelling through us. அந்த வார்த்தை எதா இருந்ததா? How was the word? தேவனாய் இருந்தது. The word was God. அப்ப இந்த நாம வார்த்தை பேசுகிறோம் என்றால் அது தேவனுடைய வார்த்தை, தேவனாய் இருக்கின்றது. And if we are speaking the word, then that is the word is God. மனுஷர் பேசுவதில்லை, தேவன் பேசுகின்றார் மனிதர்களை கொன்று. Through people God speaks to us. அப்ப தேவன் என்று சொன்னால் எங்களுடைய தகப்பன். And if he says God, that is our father. நாங்கள் ஆண்டவர்ட்ட தகப்பனே வார்த்தையாகிய தகப்பனே என்னோடு இடைப்படுவீராக. The father who is the word, intercede with me. நான் உம்மை போல் மாற வேண்டும். I need to change like you. என்ற இருதயத்தோடு நாங்கள் கேட்கின்ற பொழுது, When we ask with that kind of attitude or heart, இந்த வார்த்தை எங்களை மாற்றி அவருடைய சாயலாய் எங்களை மாற்றும். then this word is able to change us and bring us into the image of God. ஆமென். Amen. ஆமென். அப்ப என்ன நடக்கிறது இதிலே என்றால், So what happens here? மொர்தெகாய் காவல் காத்துக் கொண்டிருக்கின்றார். Mordecai was also protecting the king's doorway. இரண்டு பேர் ராஜாவின் மேல் கை போடுவதற்கு வகை தேடுகிறார்கள். Two people are conspiring against the இது king. ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. This has been informed to the king. அறிவிக்கப்பட்டது என்னவா? புஸ்தகத்திலே, நாளாகம புஸ்தகத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது. And this was recorded in the book of the annals. நீங்கள் உடனடியாக 3ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், If you immediately go on to chapter 3 in Esther, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகின்றது? what does chapter 3 verse 1 say? இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு, After these events, எதுக்கு பின்பு? after what event? இந்த மொர்தெகாய் போய் ராஜாவுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறார்கள் என்று சொல்லி அது 4ஆம் புத்தகத்தில் எழுதி வைத்ததற்கு பின்பு, After all this incident about Mordecai reporting about the two angry officers being recorded in the books of the annals, அகேஸ்வேரு அம்மோத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாயனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். After these events, King Xerxes honored Haman, son of Hammedatha and Agagite, elevating him and giving him a seat of honor higher than that of all the other nobles. இப்ப இங்க யாரை உயர்த்தி வைக்கிறார்களா? Who is being honored or promoted here? ஆமானை உயர்த்தி வைக்கிறார்கள். Sorry. ஆமான். Haman is being exalted here. பாருங்க, யார் ராஜாவை பற்றி சொன்னது? மொர்தெகாய். Who went and told the good thing to the king? Mordecai. ஆனா இந்த இடத்திலே ஆமானை உயர்த்தி வைக்கிறார்கள். But Haman is being exalted here. பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். Even in our lives, certain things will happen நாம like that. காரியங்களை செய்யலாம், கர்த்தருக்காய் ஓடலாம், எல்லாம் செய்யலாம். சில வேளை அது காணாதது போல் புதைக்கப்பட்டு இருக்கலாம். We can do anything for Christ, but sometimes it might be hidden as if it's never been seen. அப்ப இங்க என்ன நடக்கிறது என்றால், ஆமானுக்கு இப்ப பெருமை வந்துட்டது. So Haman gets proud now here. ஏன்னா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல ஆமானை உயர்த்தி வைக்கிறார்கள். இப்ப ராஜாவுக்கு ஆமானுக்கு பெருமை வந்து விட்டது. Haman got swelled with pride because he's been exalted to the second best position after the king. அப்ப என்ன செய்கிறார்? மொர்தெகாய் காவல் காத்து கொண்டிருக்கிறார். So Mordecai was guarding the palace. அப்ப ஆமான் அதால வரைக்கல மொர்தெகாய் என்ன செய்யணுமா? எழும்பி நின்று சல்யூட் அடிக்க So வேண்டும். what does Mordecai has to do when Haman comes through that say? He has to rise up and then salute him.
ஆனா இந்த மொர்தெகாய் சல்யூட் அடிக்கல. அவர் வரைக்கும் இருந்து கொண்டே இருந்தார். But Mordecai did not do that. He just kept quiet when Haman was passing அப்ப him. இது ஆமானுக்கு நாளுக்கு நாள் கோபம் வருகின்றது. So Haman was getting angry and angry on a daily basis seeing this happen. நான் ஒரு உயர்ந்த அதிகாரி வருகின்றேன். I am a great authority walking. இவர் என்ன எனக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது? Why is he not obedient to me? இவர் எனக்கு ஏன் கீழ்ப்படியாமல் இருக்கிறது? Why is he not obedient to me? அப்ப மெட்டாக்கள் என்ன சொல்றாங்க? மூட்டி விடுறாங்க. The other people are also adding fuel to the fire. அவட்ட கோபத்துக்குள்ள என்ன செய்யறணுமா? எண்ணெயை ஊத்துறாங்க. So they are pouring oil into the anger of Haman. அப்ப அவருக்கு இன்னும் கோபம் வந்து And விட்டது. he's getting more and more angrier. அப்ப இந்த ஆமானுக்கு மொர்தெகாயை தனியே என்ன சொல்றது கொலை செய்யவோ அவனை தாக்கவோ அவனுக்கு விருப்பம் இருக்கவில்லை. So Haman personally did not want to murder or attack Mordecai. ஏன்னா பர்சனலி மர்டர் பண்ணா அவர் ரெண்டு தெரிஞ்சிடும். So if he murders them, it's very obvious that it was done by Haman. அப்ப அவர் என்ன செய்கின்றார்? So what does he do? அந்த யூத ஜனங்களை அழிப்பதற்கு ராஜாவோடு பேசுகின்றார். In order to destroy Mordecai, Haman is plotting or complaining to the king so that he could destroy the entire Jews. அந்த கவனமாய் கேளுங்கள். யூத ஜனங்களே அழிப்பதற்கு ஆமான் போய் ராஜாவோடு பேசுகின்றார். To destroy the entire Jews, Haman is going to speak into King Ahasuerus. அப்போ ராஜா என்ன செய்கின்றார்? What does the king do then? அந்த அவர் சொன்ன காரியத்திற்கு ஓம் என்று சொல்லி He says yes to what Haman told him. தன்னுடைய முத்திரை மோதிரத்தினாலே சீல் அடிச்சு And he gives his signet ring and seals this. எல்லா தேசங்களுக்கும் அது போகின்றது. And it's been spread to all the nations. இதை கவனமாய் கேளுங்கள். Listen to this carefully. எங்களை அழிப்பதற்கு சத்துருவானவன் எத்தனையோ பேர் வழியாக வரலாம். Satan might come through many avenues to destroy us. ராஜாவே முத்திரை குத்தி இருக்கலாம். Even the king might have put his stamp on it. ஆனா நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள். That you and I belong to the children of God. அழகாய் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read verse 13. ஆகார் வடிவாய் வாசிங்கள். நான் வேதத்தை நீங்க பாருங்க. Children, open your Bible and look at the verse. பிள்ளைகளே வேதாகமத்தை திறந்து அந்த வசனத்தை கவனியுங்கள். ஆகார் மாதம் 12 ஆகார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. Dispatchers were sent by couriers to all of king's provinces with the order to destroy, kill and annihilate all the Jews, young and old, women and children, on a single day, 13th day of the 12th month of the month of Adar, and to plunder their goods. அப்போ அழிப்பதற்கு என்னவாம்டா எல்லா நாடுகளுக்கும் பிரசித்தப்பட்டு லெட்டர்ஸ் போயிட்டுது. So the order to destroy the Jews to all provinces have gone. அப்ப இப்ப நாங்க சொல்லுவோமே கிறிஸ்தவர்களை அழிப்பதற்கு எல்லா இடங்களிலும் பெர்மிஷன் வந்துட்டுது. So let's say that the Christians to be destroyed, the permission has been granted to all places. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாங்க சுவிசேஷம் சொல்ல முடியாது, ஆண்டவரை பற்றி பேச முடியாது, எத்தனையோ தடைகள் இந்த லண்டன் தேசத்திலே இருக்கின்றது. See London as well, there are so many restrictions to spread the gospel, to speak about the Lord. அப்ப இதை மொர்தெகாய் கேள்விப்படுகிறார். And Mordecai hears this. கேள்விப்பட்டோனா அவருக்குள்ளே துக்கம் வருகின்றது, ஒரு இனம் புரியாத வேதனை வருகின்றது. So when he hears this, he has an unfathomable sadness about this. அப்ப முற்காலத்திலே அவர்கள் என்ன வாங்கணும்? அவர்கள் உடுப்புகள் எல்லாத்தையும் கிழித்து அறையிலே இட்டு எடுத்து சாம்பலிலே உட்காருவார்கள். So in those days what they do is they destroy their clothes and sit with the undergarments in front of the ashes. அப்ப மொர்தெகாயும் அப்படி செய்ய அவர் மிகவும் துக்கமாய் இருக்கின்றார். And Mordecai did exactly the same and he was very sad about அப்ப this. எஸ்தர் அங்கே இருக்கிறார்கள். So Queen Esther is there. எஸ்தர் அரண்மனையிலே இருக்கிறார்கள். But she was in the palace. அப்ப இது எஸ்தருக்கு அறிவிக்கப்படுகிறது. And Esther is being informed of this. எஸ்தர் என்ன சொல்லுகிறா? What does Esther say? 4ஆம் அதிகாரத்திலே இருக்கின்றது, நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். You go, it's in chapter 4, go home and read. ஐயோ நான் அப்படி ராஜாட்ட போகிறது, ராஜா தன் பொற்கோலை நீட்டினால் தான் நான் போகலாம், அல்லது நாங்கள் செத்து போயிடுவோம். So how can I go to the king? Only if he extends his rod I can go in front of him, otherwise we will all die, she says.
என்று எஸ்தர் சாக்கு சொல்லுகிறார்கள். Esther is giving excuses. அப்ப மொர்தெகாய்க்கு சொல்லுகின்றார், But Mordecai is not leaving it at that. He is saying to her, 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், chapter 4, verse 14. நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறே இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான். For if you remain silent at this time, relief and deliverance for the Jews will arise from another place, but you and your father's family will perish. And who knows but that you have come to your royal position for such a time as this. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, But verse 13 says, மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்பி சொல்லச் சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையிலே இருக்கிறதினால் மற்ற யூதர்கள் தப்ப கூடாதிருக்க நீ தப்பலாம் என்று உன் மனதிலே நினைத்துக் கொள்ளாதே. But in verse 13 Mordecai sends back his answer saying, do not think that because you are in the king's house you alone of all the Jews will escape. சிந்தித்து பார்ப்போமா? Shall we think? எங்களுக்கு நாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், We have accepted God. நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், We have received salvation. எனக்கு பரலோகம் இருக்கிறது என்று நாங்கள் சந்தோஷமாய் இருக்கின்றோமா? Are we happy that we have definite confirmation of this நீங்கள் living ஏன் in heaven? ரட்சிக்கப்பட்டீர்கள்? Why have you been saved? உங்களுக்கு ஏன் ராஜ மேன்மை கிடைத்தது? Why did you receive the kingdom? நீங்கள் ஏன் ராஜாவின் பிள்ளைகளாய் இந்த இடத்திலே இருக்கிறீர்கள்? You are the children of our king. நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறீர்களோ? Are you thinking that you can escape? நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறீர்களோ? Do you think you can escape? நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய சித்தம். And if God has placed you wherever you are, that is the will of the Father. நீங்கள் இருக்கிற இடத்திலே இருந்து கர்த்தரை வெளிப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமையாய் இருக்கின்றது. And it is your responsibility to reveal God from wherever you have been placed. இன்றைக்கு நாங்கள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்கின்றோம். Today we are greatly joyful and delighted. எனக்கு வீடு இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்கு, நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். I have an house and I have everything and I am therefore delighted, I might say. இன்று நீங்கள் ரட்சிக்கப்பட்ட இந்த கென்டன் சபையிலே இருக்கிறீர்களோ, உங்கள் வீடுகளிலே இருக்கிறீர்களோ, உங்கள் வேலை ஸ்தலத்திலே இருக்கிறீர்களோ, யாருக்கு தெரியும்? Who knows why you have been saved and kept in this Kenton church or your house or in your workplace? No, who knows? கர்த்தர் உங்களை அந்த இடத்திலே நிலைநாட்டி இருக்கிறார் என்றால் அது யாருக்கு தெரியும்? என்னத்திற்காய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி. If God has planted you at a particular place, who will know the reason for that? உங்களை அந்த இடத்திலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்திலே இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் தேவனை வெளிப்படுத்த வேண்டும். If God has kept you or planted you at a particular place, it's your job to reveal God to those people there. பிள்ளைகளை நீங்க பாடசாலையிலே வெளிப்படுத்த வேண்டும், யூனிவர்சிட்டியிலே நீங்க வெளிப்படுத்த வேண்டும், வேலையிலே இருக்கிறீர்களா நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும், வீட்டிலே இருக்கிறீர்களா நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களுக்கு ராஜ மேன்மை தந்து அந்த இடத்திலே உங்களை வைத்திருக்கின்றார். God has kept you, given you all the privileges and kept you at a particular place. So children and adults, wherever you are, be it school, universities, workplace or house or wherever you go, it's to reveal God. இன்றைக்கு நாங்கள் எதை வெளிப்படுத்துகின்றோம்? But what are we revealing today? தேவ அன்பை வெளிப்படுத்துகின்றோமா? Are we revealing the love of the Lord? நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதற்கு பயந்து மற்றவர்களைப் போல மாறுவேடம் தரித்தவர்களாய் நாங்கள் இருக்கின்றோமா? Or are we really scared so that we hide to call ourselves Christians and act in walk about in disguise? சிந்தித்து பாருங்கள் என் சபையாரே. My church, think of it. உங்களை கர்த்தர் இந்த இடத்திலே வைத்திருக்கிறார் என்றால் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்ய If போகின்றார். God has placed you, He's going to do a mighty thing through you. Hallelujah. எஸ்தரை கொண்டு யூத ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தவர் உங்களை கொண்டு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். And He gave redemption to the Jews through Esther, and He's able to do the same through you too. கர்த்தர் நிச்சயமா செய்ய மாட்டார். God won't definitely do it. நிச்சயமா செய்ய மாட்டார். He won't definitely நீங்க do it. கேக்குறத பார்த்தா ஏன் எனக்கு இந்த தலையடி என்று தான் இருக்கிறது. The way it seems from here is, why do I need this headache kind of? உங்களை நீங்க நம்புங்க. Believe in yourself. உங்களை நம்புங்க. Believe in yourself. என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். என்னை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார். ஏன் என்று சொன்னால் என்னுடைய நண்பனை ரட்சிப்பதற்காய், என்னுடைய வீட்டாரை ரட்சிப்பதற்காய். சொல்லுங்கள். God has chosen you and kept you in this so that you could give salvation to your friend, to your family people.
நீங்க எல்லாரும் அந்த சரியா இப்போ என்னத்தையோ பார்த்த மாதிரி கிடக்குது. You all are looking very surprised or confused. ஓகே, பெற்றுக்கொள்ளுங்க. Receive it. ரிசீவ் பண்ணுங்க. Hallelujah. Receive it. உங்க குடும்பத்தை வச்சிருக்கிறாரா? As he kept you, உங்க received your குடும்பத்துல family. கணவன் மனைவியா வச்சிருக்கிறாரா? As he kept you as a husband and wife உங்க in a family. வீட்டுல வச்சிருக்கிறாரா? He has kept you in a உங்க house. பாடசாலையில வச்சிருக்கிறாரா? Kept you in the school. ரிசீவ் பண்ணுங்க. Receive it. Hallelujah. Receive பண்ணுங்க. Receive it. Hallelujah. நான் இப்ப இந்த ஹாஸ்பிடல்ல வேலை செய்யறவர்களை கண்டால் எனக்கு அது ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கின்றார். And God speaks to me constantly when I see people who work in hospitals. சுவிசேஷம் சொல்ல முடியாது இப்ப. They cannot spread the gospel. நான் ஜெபித்தால் சுகமாகும். But if I pray, they will be healed. நான் ஜெபித்தால் சுகமாகும். If I pray, they will be healed. Well done. ஆமென் சொல்லுங்க பிரதர். நானும் நீங்களும் ஜெபிப்போம். Amen. Amen. நான் ஜெபித்தால் சுகமாகும். If I pray, I will be healed. They will be healed. இந்த சகோதரன் ஒரு வைத்தியரிடம் அல்லது நான் ஒரு வைத்தியரிடம் போகிறேன் என்று சொன்னால், If this brother or myself approach a doctor, அவர்கள் ஒரு புத்தகத்தை எடுப்பாங்க. they will take a book manual. இப்படி வாசிப்பாங்க. They will look through it deeply. கம்ப்யூட்டர்ல தட்டுவாங்க. And they will open the computer and put something. இதுதான் வருத்தம். This is your disease. இந்த வருத்தம் சுகமாக்க முடியாது. You cannot heal this நீ disease. 3 மாசத்துல செத்து போவாய். You will die in 3 months. நாங்கள் என்ன செய்வோம்? What would we do? அதெல்லாம் பெரிய பொக்கிஷம் அப்பா. There are great treasures for us. அது பெரிய பொக்கிஷம். Great treasures for us. அப்படியே கொண்டு வந்து We will receive it and bring it very carefully. போனாலும் படுத்தாலும் அதை விட மாட்டோம். இப்படியே தூக்கி கொண்டே போவோம். Wherever you go, whether you sleep or sit or walk, you will always be carrying that. ஆனா கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? But what does the Lord say? என்ற தழும்புகளினாலே நீ குணமாகிட்டாய். Amen. You are healed through my stripes. அப்ப அந்த டாக்டர் பார்க்கிற பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும்? So when the doctor sees you, how do you have to pray? என்ன இந்த டாக்டர் அந்த பேஷண்ட்ட பார்க்க வச்சிருக்கிறார் என்று சொன்னா, If you have, God has allowed you to look at that patient, அந்த பேஷண்ட்டை ஒரு டாக்டரிடம் கொண்டு வருவார் என்று சொன்னா, and if they bring that patient to a particular doctor, அவருக்கு கொடுத்த ராஜமேன்மை he will get the exaltment. அவர் ஜெபித்து போட்டு அந்த வைத்தியர் பார்க்கிற நேரம் அந்த வைத்தியர் அந்த நோயாளி நிச்சயமாய் And when you குணமாவா. pray, the doctor sees that patient would be healed. அப்ப என்ன நடக்கின்றது? What happens? அப்ப எஸ்தருக்கு இப்ப மொர்தெகாய் மிகவும் கடினமாய் சொல்லிவிட்டார். Mordecai has very strongly put certain things across to Esther. இவர்கள் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். They are fasting and praying. என் அருமை சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, நீங்கள் ஜெபிக்க வேண்டும். you need to pray உங்களுக்காய், for you, உங்கள் for பிள்ளைகளுக்காய், your children, உங்களுடைய சந்ததிக்காய் நீங்கள் for ஜெபிக்க your வேண்டும். generations we need to நீங்கள் pray. காணாத உங்கள் சந்ததிக்காய் ஜெபியுங்கள். Pray for the generations of yours you have not even காணாத seen. உங்கள் பேரப்பிள்ளைகளுக்காய் ஜெபியுங்கள். Pray for your grandchildren that you have not seen. காணாத உங்கள் பூட்ட பிள்ளைகளுக்காய் ஜெபியுங்கள். Pray for your great grandchildren you have not நீங்கள் seen. காணாத சிறை கைதிகளுக்காய் Pray ஜெபியுங்கள். for all those prisoners that you have not seen. கர்த்தர் கிருபை செய்வார். God will give His grace. அப்ப என்ன நடக்கின்றது? What happens here? அப்போ இவர்கள் இப்படி பேசிக்கொண்டு இருக்கிற வேளையிலே, So when they were conversing like this, அப்போ இப்ப எஸ்தர் என்ன செய்கின்றா? what does Esther do here? எஸ்தர் ராஜ ஸ்திரீ அந்த முற்றத்திற்கு போகிறாள். She goes to the front court. யூதருக்காய் பேசுவதற்காய் ராஜாவின் அரண்மனை முற்றத்திற்கு போகிறார். She goes to the front court of the king's palace to speak on behalf of the Jews. ராஜா என்ன செய்கிறார்? What does the king do? ராஜா பொற்கோலை நீட்டுகின்றார். Extends his golden rod. 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Chapter 5 verse 2. ராஜா கிட்ட வந்து அந்த ராஜ ஸ்திரீ கிட்ட வந்து அந்த பொற்கோலை தொடுகிறார். And she comes very close and holds the gold scepter. இதுல ஒரு மகிமை என்னன்னு சொன்னா, What is the glory here? கிட்ட வந்து பொற்கோலை தொட்ட உடனே When she approached and touched the tip of the scepter, ராஜா என்ன கேட்கின்றார் தெரியுமா? what does the king ask? ராஜ ஸ்திரியே உனக்கு என்ன வேண்டும்? What is it, Queen Esther? What is your request? நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன். Even up to the half of the kingdom it will be given to you. என்னவா? What does it நீ say? ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் அதை உனக்கு தருவேன். Even up to the half of the kingdom you ask, it is up to you. என் அருமை சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, கர்த்தர் கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்கும் என்று சொன்னால், and if you will receive grace in the eyes of the Lord, கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. amen, there's nothing is impossible for God. ராஜாவுக்கு அந்த ராஜ்யத்தின் பாதி மட்டும் கொடுக்க முடியாது.
if the king can give up to half of the kingdom, என்னையும் உங்களையும் படைத்தவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த என்னுடைய தகப்பனுக்கு எவ்வளவு உங்களுக்கு தர முடியும்? and our Father who created the heaven and earth, how much more can he give it to you? எவ்வளவு Hallelujah. தர முடியும்? How much can he give it to you? Amen. Hallelujah. Amen. நிச்சயமாய் தருவது நிச்சயம் அல்லவா? It is definite that he is going to give. அப்ப அந்த ராஜாவே எஸ்தரை பார்த்த உடனே சொல்லுறார், அவள் அழகுல மயங்கி சொன்னாரோ என்னத்துல மயங்கி சொன்னாரோ தெரியாது, நான் தருகிறேன் என்று சொல்லிட்டார். Whether king was attracted to the beauty of Queen Esther or whatever the reason may be, he is offered her even up to the half of the kingdom. நானும் நீங்களும் அவட்ட பிள்ளைகள் அல்லவோ? You and I are his children, aren't we? அவர் எங்களுடைய அவட்ட சாயலில் அல்லவா என்னையும் உங்களையும் படைத்திருக்கின்றார். You and I have been created in his own image. அப்ப நான் அவட்ட பிள்ளையாய் அங்கு போகிற பொழுது என்னை அப்பா எப்படி தராமல் இருப்பார்? Amen. சபை மக்களே பெற்றுக்கொள்ளுங்கள். Listen, amen. My church people, when we approach God as his children, how will he not give it? எப்படி தராதிருப்பார்? How can he not give it to us? Hallelujah. அப்ப இவர் சொல்லுகிறார், ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் நான் தருகிறேன் என்று. He says, even up half the kingdom, it's yours, he அப்ப says. என்ன சொல்றார்? ராஜேஸ்வரி சொல்லுகிறா, So the queen says, ஓகே நான் ஒரு பெரிய விருந்து செய்ய போகிறேன், I'm going to have a great banquet. வாங்க. Come. அப்ப இந்த ஆமானுக்கு நல்ல சந்தோஷம். And Haman was greatly delighted. He was invited to this banquet. ஆமான் விருந்துக்கு போகின்றார். He goes to the banquet. அப்ப இந்த ஆமான் விருந்துக்கு children listen this carefully, பிள்ளைகளே கவனமாக இதை கேளுங்க. especially children listen this carefully. பிள்ளைகளே இதை Okay? கவனமாக கேளுங்க. அப்ப ஆமான் இப்ப விருந்துக்கு போகின்றார். Haman is going to go to this banquet. ஆனா விருந்துக்கு போகும்போது அவர் ஒன்று செய்துட்டு போனாரா? But before going to the banquet, he did a certain thing. அவர் ஒரு தூக்கு மரம் செய்து மொர்தெகாயை தூக்கு மரத்திலே தொங்க போடுவதற்காக ஒரு அழகான தூக்கு மரம் செய்து And வைத்திருக்கின்றார். he created a pole to hang Mordecai. Beautifully, he created one. அப்ப அவருக்கு என்ன பெருமை வந்துட்டுது? And he was swelling with pride. ராஜாவோட என்ன விருந்துக்கு கூப்பிடுறாவே ராஜ ஸ்திரீ, நான் எவ்வளவு மேன்மை உள்ளவன் என்று நினைக்கிறார். Queen is calling me for a banquet with the king. How exalted am I? His thoughts were. My dear children, என்னுடைய அருமை பிள்ளைகள், the world may be beautiful. உலகம் அழகானதா இருக்கலாம். The world is, don't fall into his beauty. அந்த அழகில் வஞ்சிக்கப்படாதிருங்கள். Okay? உங்களுடைய ராஜா உங்களுடைய உலகம் கூப்பிடும், வா அங்க சாப்பிடவா இங்க சாப்பிடவா, நான் அப்படி வாங்குறேன், நல்ல பபிள் டீ அங்க இருக்கிறது இங்க இருக்கிறது எல்லாம் கூப்பிடுவாங்க. The world might call you, there's good food here, good food there, bubble tea is here. They might call you. அழகாய் அழகாய் கூப்பிடுவார்கள். They will call you beautifully and phrase it very well. அழகாய் உடுத்து வந்து நல்ல ஹேண்ட்ஸமாய் இருப்பார்கள் ஆண்கள். The men will be very handsome. பெண்கள் அழகாய் எடுத்துக்கொண்டு வருது நல்ல பியூட்டிஃபுல்லா இருப்பார்கள். All the women calling you will be very beautiful. மயங்கி விடாதீர்கள். Do not be deceived. மயங்கி விடாதீர்கள். Do not be deceived. அது உங்களுடைய அழைப்பு அல்ல. That is not your Children, calling. receive this. Receive this. Hallelujah. Amen. அது உங்களுடைய அழைப்பு அல்ல. That is not your calling. ராஜா இஸ்தரை கூப்பிட்டார் சாப்பாட்டுக்கு. Queen called him for a banquet. ஆனால் அதற்கு பின்னால் ஒரு படுகுழி வெட்டப்பட்டிருக்கிறதை ஆமான் அறியாதிருந்தார். But Haman did not realize there was a deep pit dug for him behind that invitation to the banquet. ஆமென். Amen. அப்ப கூப்பிட்டுட்டு இவர் நல்ல சந்தோஷமா சாப்பிட போறார். So he was greatly delighted. Now he's going to the banquet to eat. சாப்பிட போய் இவர் முற்றத்துக்கு போகிறார். He goes to the front court of the palace for the ஆண்டவர் banquet. எப்படி வேலை செய்கிறார்? See how God works. 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, Chapter 6 says, அன்றைக்கு ராஜாக்கு நித்திர வரையில. the night king could not sleep. அப்ப இவ்வளவு நாளும் வாசிக்காத அந்த நாளாகம புத்தகத்தை அன்றைக்கு அவர் எடுத்து வாசிக்கிறார். All these days he did not read the book of the Annals of Chronicles. Now he's asking for it to be read. வாசிக்கல மொர்தெகாயை குறித்து சொல்லப்படுகிறது. And when he was reading it, then he was seeing that Mordecai had exposed about the people who were conspiring to kill the king. அப்ப அவங்க கேக்குறாங்க, அப்ப இந்த மொர்தெகாய்க்கு என்ன செய்தாங்களான்னு கேக்குறார். So there he's asking, did anyone honor Mordecai for this? அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல அவருக்கு ஒண்ணும் செய்யல என்று. Nothing has been done for him, they said. ஆமான் வருகிறார். Then Haman comes. ஆமான் வந்துட்டு, ஓகே பிரதர் தான் ஆமானா? Yeah, I'm Haman. ஆமான் வருகிறார். Haman comes. ஆமான் வந்தோடனே ராஜா ஆமானை பார்த்து கேட்கின்றார், King looks at Haman and says, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும்? what do we have to do to the person that the king is planning to exalt? அப்ப இவர் என்ன நினைக்கிறார்? What am I thinking? என்ன தவிர வேறு யார ராஜா கணம் பண்ணுவார்? Who else is going to be exalted other than me? அப்ப அவர் வர்ணிக்கிறார். So he's explaining, ராஜாவை
ராஜாவின் chariot வேணும். We need the chariot of the king. அவருடைய வஸ்திரம் தரிக்கப்பட வேண்டும். We need his robe, royal robe. முத்திரை மோதிரம் போடப்பட வேண்டும். We need a signet ring to be placed. ஆமான் சொல்லுகிறார். Haman is saying. நீங்க அதுல வடிவா எல்லாம் வாசிச்சு பாருங்க. ராஜா ஒண்ணுமே சொல்லல. அவர் சொல்றதுக்கெல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். See, we read carefully. King didn't say anything. He only asked a question. Haman is the one who's explaining in detail as to what needs to be done to be exalted. இவர் எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு After saying everything at once, ஆமான்கிட்ட சொல்லுகிறார். he says to Haman, ஓகே ஆமானே, okay, Haman, நீ சொன்ன அத்தனையும் போய் எடுத்துக்கொண்டு whatever you said, take them. வாசலிலே காவல் காக்குற மொர்தெகாய்க்கு உடுத்துவித்து And give them and honor them. Give it to Mordecai who is guarding at the entrance. ரோட்டு அங்க வேணாம் அந்த ரோட்ல பாதையிலே நீ ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லிக்கொண்டே போவென்று. And he says, who sits at the king's gate, do not neglect anything you have recommended. So keep saying that you are honoring the person who's at the king's gate. பார்த்தீர்களா? See? ஆமான் மொர்தெகாயை வீழ்த்த பார்த்தான். Haman tried to destroy Mordecai. ஆனால் மொர்தெகாய் தேவனுடைய மனிதன். But Mordecai was a man of God. அப்ப பாருங்க எப்படி கர்த்தர் மொர்தெகாயை உயர்த்துகின்றார். See how God exalts Mordecai. என் அருமை சபை மக்களே, My dear church. கர்த்தர் உங்களையும் உயர்த்த வல்லவராயிருப்பார். Amen. God is able to exalt you too. இன்னைக்கு மனுஷ கண்கள்ல நானும் நீங்களும் தூசுக்களாய் இருக்கலாம். You and me might look very tiny in the eyes of men. மனுஷ கண்கள்ல நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருக்கலாம். We might be unworthy in the eyes of men. ஆனா கர்த்தர் பார்வையிலே நானும் நீங்களும் மேன்மையானவர்கள். But you and I are so exalted in the eyes of the Lord. Children, receive this. பெற்றுக்கொள்ளுங்கள். சொல்லுங்கள் பிரதர். கர்த்தர் பார்வையிலே நானும் நீங்களும் மேன்மையானவர்கள். You and I are exalted people in the eyes of the Lord. Children, receive it. Amen. பிள்ளைகளே பெற்றுக்கொள்ளுங்கள். Receive it. பெற்றுக்கொள்ளுங்கள். Do you know why? Today lot of youngsters are self-harming. Lot of youngsters are saying I am depressed. Lot of youngsters are saying I am not loved. Lot of people are saying that. பிள்ளைகள் இந்த உலகத்திலே இன்று தாங்கள் அன்பு செலுத்தப்படவில்லை என்று சொல்லி தங்களை வருத்தி கொண்டு தங்களை டிப்ரெஷனுக்குள்ளாக கொண்டு செல்கிறார்கள். இன்னைக்கு பெரியவர்கள் நாங்கள் எத்தனை பேர் சொல்றோம், நாங்க ஒருத்தராலும் யோசிக்கப்படவில்லை, எந்த நேரம் டிப்ரெஷன் என்றே சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். And even adults are complaining that we are not loved and we are complaining about depression all the time. என் அன்பான சபை மக்களே, My beloved church members, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு கர்த்தருடைய மேன்மை தரிக்கப்படும். the king the person who king is trying to exalt will be given the exaltation of the Lord. கர்த்தர் என்னத்தால் எங்களை முடிசூட்டுகிறாரா? What is he crowning us with, the Lord? என்னத்தால முடிசூட்டுகிறார்? What is he crowning us? கர்த்தர் என்னத்தால முடிசூட்டுகிறார்? What is God crowning us with? மகிமையினாலும், With glory, கனத்தினாலும், with honor, கிருபையினால் and with grace. அவர்களை முடிசூட்டு. He crowns us with it. முடிசூட்டுகிறார். He crowns us with it. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு, The person who the king wants to exalt, கர்த்தர் கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு. Children, listen, don't get distracted. Okay? கர்த்தர் கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு, the person that the Lord wants to exalt, எந்த குருவி தடுத்தாலும் அவர் உயர்த்தியே தீருவார். whoever can be a blockage or a barrier, but God will exalt the person he intends to exalt. அப்ப Hallelujah. இங்க என்ன நடக்கின்றது? So what happens here? ஆமானுக்கு சரியான வெட்கம் வந்துட்டது. The Haman is ashamed now. அப்ப 14ஆம் வசனம் என்ன சொல்லுகின்றது? What does verse 14 says? அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷாம் அவனுடைய சிநேகிதர் எல்லோரும் அவனை பார்த்து, மன்னிக்கவும், 13ஆம் வசனமா, 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Verse 13. ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷாவுக்கும் தன் சிநேகிதர் எல்லோருக்கும் அறிவித்தான். அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூதா குலத்தானால்
நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். And they told in chapter 6:13 it says, and they told Zeresh his wife and all his friends everything that had happened to him. And his advisors and his wife Zeresh said to him, since Mordecai, before whom your downfall has started, is of Jewish origin, you cannot stand against him. You will surely come to ruin. அப்ப இங்க என்ன நடக்கின்றது? What happens here? ஆமாண்ட மனைவியும் சிநேகிதர்களும் தான் சொல்லுகிறார்கள் மொர்தெகாய்க்கு தூக்கு மரம் செய்ய சொல்லி. So the wife of Haman, Zeresh, and his friends are saying to make prepare the pole to hang Mordecai. ஆனா இந்த இடத்திலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? But in this place, what are they saying? அவன் யூத குலமானால், and if he is of Jewish origin, பெற்றுக்கொள்ளுங்கள். receive it. Hallelujah. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால், if you are the children of God, நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். it is definite that you cannot stand against him and you will surely come to ruin. Hallelujah. நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னார். and if you and I are the children of God, இந்த உலகத்துக்கு முன்பாய் மனிதர்களுக்கு முன்பாய் நானும் நீங்களும் தாழ்ந்து போவது இல்லை. before the world, before the mankind, we will never come to be ruined. யார் தாழ்ந்து போவார்களா? who will be ruined? விரோதமாய் காரியங்கள் செய்கிறவர்கள் தாழ்ந்து போவார்கள். people who do things against will be ruined. பெற்றுக்கொள்கிறீர்களா? are you receiving it? பெற்றுக்கொள்கிறீர்களா? are you receiving it? Hallelujah. நாங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளானால், if we are the children of God, நானும் நீங்களும் கிறிஸ்துவின் பிள்ளைகளானால், if you and I are the children of God, எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் தாழ்ந்து போவது நிச்சயம். and it is definite that people who are working against us will be ruined. Hallelujah. ஆமென். Amen. நிச்சயம். it is definite. நிச்சயம். it's definite. Children receive பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும். if you are God children. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் God will put you in a higher place. ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களில் நிலைநிறுத்துவார். Hallelujah. Never ever put you down. அவர் எப்பொழுதும் உங்களை கீழே வீழ்த்துவதில்லை. ஆமென். Amen. அப்ப இப்படி சொல்லியாச்சு, நிச்சயம் என்று சொல்லியாச்சு. and it said it's definite. அப்ப இப்ப என்னவா? ராஜாவோட விருந்து செய்யறதுக்கு ஆமான் போகின்றார். Haman is going to the banquet with the king. அப்ப ராஜாக்கு நல்ல குஷி ராஜாவுக்கு. the king is also greatly அப்ப excited. ராஜா என்ன சொல்றார்? ஐயோ எஸ்தரே, உனக்கு ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன். Esther, I am willing to give even half the kingdom to you. இப்ப இங்க ஆமான் யார்? who is Haman? ராஜாவின் அடுத்த ஸ்தானத்திலே இருப்பவன். he is in the next to the king. விருந்து சாப்பிட போகிற பொழுது when he goes to the banquet, ராஜா கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று. king is asking, what do you want? இப்போ எஸ்தர் சொல்லுகிறா, Esther says, நான் யூத குலத்து பெண், I'm a woman of Jewish origin. என் குலத்தை அழிப்பதற்காய் உங்களிடத்தில் இருந்து கடிதம் வாங்கி உலகம் முழுவதுக்குமே செய்தி அனுப்பப்பட்டு விட்டது. ராஜ அரண்மனையிலே கூட அது பிரகடனம் செய்யப்பட்டு விட்டது. and it's been declared and proclaimed in the king's palace, and the news has gone all over the place to kill all of my origin. ராஜா பிரகடனப்படுத்தினால் யாராலும் அதை மாற்ற முடியாது. and the king declares it, no one can overcome it. இங்க ராஜாவுக்கு சொல்லப்படுதா பிரகடனம் பட்டாயிற்று. it's already been declared. அப்ப ராஜா கேட்கிறார் யார் என்று. then king is asking who. அவள் சொல்லுகிறார் ஆமான் தான் என்று. he says Haman. ராஜாவுக்கு கோபம் வந்துட்டு. now king is getting angry. அவர் வெளியில வெளிக்கிட்டு போயிட்டார். and he went outside. போயிட்டு கேட்கல. ஆமானுக்கு இப்ப தான் பிழை செய்தான். ஆமானுக்கு தெரியும் தனக்கு பாதிப்பு வரப்போகிறது என்று தெரியும். Haman knows that destruction is going to come because he's done something wrong. அப்ப ராஜ சமூகத்துல போய் அவளுக்கு மண்டியிடுகிறாள். and he goes and bows down in the presence of the king. மண்டியிட்டு எஸ்தரிடம் கேட்கிறாள், என்னை மீட்டு விடுங்கள் என்று and கேட்கிறாள். he bows down and asking Esther to save him. அப்ப ராஜா திரும்பி வரைக்கல. when the king comes back, எஸ்தர் இந்த கட்டில்ல அவர் இருக்கிறத கண்டுட்டார். he sees Esther, this guy on the bed of Esther. ராஜாவுக்கு கோபம் வந்துட்டு. king got even more angry now. அப்போ அங்க பக்கத்துல இருந்தவங்க என்ன சொல்லுகிறாங்க தெரியுமா? so what does the people who stood nearby said? மொர்தெகாய்க்கு செய்து வைத்த தூக்கு மரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். there is a pole that has been created to hang Mordecai. Listen this carefully. they கவனமாக
இன்றைக்கு உங்களோடு இருக்கிறவர்கள் நாளைக்கு உங்களை குறித்து பேசுவார்கள். People who are with you today will speak about you tomorrow. இவர்கள் தான் ஆமானுக்கு தூண்டி விட்டது. They are the people who encouraged Haman. இப்ப என்ன சொல்லுகிறார்கள்? What are they saying now? ஆமான் மொர்தெகாய்க்கு தூக்குமரம் செய்து வச்சிருக்கிறார்கள் ராஜாவுக்கு தூண்டி விடுகிறார்கள். And they are now triggering the king, saying that, oh, Haman's made a pole to hang Mordecai. அந்த தூக்குமரத்திலே ஆமான் மரிக்கின்றார். And Haman dies in that pole that he did it himself to hang Mordecai. என் அருமை சகோதர சகோதரிகளே, My dear brothers and sisters, இன்று இருப்பவர்கள் நாளை இருக்க மாட்டார்கள். people who are here today will not be tomorrow. இன்று எங்களுக்கு பட்டர் பூசுகிறவர்கள் நாளைக்கு மிளகாய் தூளால் குளிப்பாட்டுவார்கள். Those who pacify us today will be again turning against us tomorrow. ஆனால் உங்கள் தேவனை நீங்கள் பற்றிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். But if you hold firm to our Lord, amen, கர்த்தர் உங்களை அசைக்கவே விட மாட்டார். he will never be shaken. நீங்கள் இந்த மொர்தெகாயை மீதியான காரியம் சொல்ல நேரமில்லை. நான் மிக விரைவிலே போகின்றேன். There's no time to explain everything in detail, so I'm going to go rush through this. அப்போ மொர்தெகாயை போல நீங்கள் தாழ்வாய் பணிவோடு இருப்போம் என்று சொன்னால், But if you remain humble as Mordecai was, கர்த்தர் எங்களை உயர்த்துவார். God will exalt us. Amen. கர்த்தர் எங்களை God உயர்த்துவார். will exalt us. ஆமென். Amen. நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னா மொர்தெகாய்க்கு ராஜ மேன்மை கொடுத்து அவனை உயர்த்தப்படுகின்றான் மொர்தெகாய். See, if you read through Esther, you can see Mordecai being exalted as a king. மொர்தெகாய் உயர்த்தப்படுகின்றான். Mordecai is being exalted. என் பிள்ளைகளை நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். My children, you also will be exalted. Amen. நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். You also will be exalted. இன்று Hallelujah. மனிதரின் கண்களுக்கு அற்பமாய் எண்ணப்படுகிற நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். What's being considered as tiny in the people's eyesight, you will be exalted. அது மாத்திரமல்ல, யூத ஜனங்கள் காப்பாற்றும்படிக்காய் உலகமெங்கும் செய்தி போகின்றது. Not only that, the news now goes to the whole world to save the Jews. நானும் நீங்களும் ராஜ சமூகத்தில் இருப்போம் என்று சொன்னால் எங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் காப்பாற்றும்படியாய் கர்த்தர் என்னையும் உங்களையும் பயன்படுத்துவார். If you and I are in the presence of the king, then God is going to use you and I to protect the Christians. Amen. Amen. கர்த்தர் பயன்படுத்துவார். God will use us. முத்திரை குத்தப்பட்டு You will be அனுப்பப்படுகிறது. sealed and sent out to do that. போன இடங்களிலெல்லாம் யூதருக்கு மகிழ்ச்சி. Wherever you go, the Jews are happy now. வசனம் இருக்கின்ற யூதருக்கு பயப்படுகிற பயம் எல்லா இடத்திலும் உண்டாயிற்றாம். And there is a word which says the fear of the Jews appeared everywhere. எஸ்தர் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Verse 2 of chapter 9 in the book of Esther. யூதர் அகாசியா ராஜாவின் சகல நாடுகளில் உள்ள பட்டணங்களில் தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கைபோட கூடிக்கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்க கூடாதிருந்தது. அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. The Jews assembled in their cities in all the provinces of King Xerxes to attack those determined to destroy them. No one could stand against them because of the people of all other nationalities were afraid of them. உங்களை குறித்த பயம் எல்லாருக்கும் உண்டாகும். The fear of you will appear in everyone's mind. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள். You are the children of God. நீங்கள் கர்த்தரை பின்பற்றிக் கொள்ளுங்கள். Follow Christ alone. கர்த்தர் உங்களை மேன்மையாய் உயர்த்தி வைப்பார். God will exalt you. கர்த்தர் மேன்மையாய் உயர்த்தி God வைப்பார். will exalt you to so high that you கர்த்தர் will, உங்களை தாழ்ந்து போகவே விட He will மாட்டார். never allow us to be humbled. 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. Chapter 9 verse 1 says as follows. பாருங்க, 9ஆம் அதிகாரம் 1ஆம் குறித்துக் கொள்ளுங்களா. Take note of this, mark it, chapter 9 verse 1. நீங்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டதும் Whatever said in verse 13 of chapter 3, 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறதும் ஒன்றாய் இருக்கின்றது. and whatever said in verse 1 of chapter 9 is the same thing. அங்க யூதர்களை கொல்லும்படியாய் தகவல் அனுப்பப்படுகிறது. On that day the message was sent out to kill all the Jews. இங்கு ராஜாவின் யூதரை காப்பாற்றும்படியாய் ராஜாவின் வார்த்தை புறப்பட்டு And வருகின்றது. here the word of the king is being spread to protect the Jews. சரியா? அந்த 12ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே நடைபெறுகின்றது. And on the 13th day of the 12th month, exactly as we said, looked earlier, it's happening. ஆகார் மாதம் என்கின்ற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே
யூதர்களின் பகைஞர் அவர்களை கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளில் தானே யூதர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. On the 13th day of the 12th month, on the month of Adar, the edict commanded by the king was to be carried out. On this day, the enemies of the Jews had hoped to overpower them, but now the tables were turned, and the Jews got the upper hand over those who hated them. என்னவா? What happened? காரியம் மாறுதலாய் முடிந்தது. Now the tables were turned. கர்த்தர் ஒரு காரியத்தை இந்த நேரத்திலே சொல்லுகிறார். God is saying something at this moment. உங்களுக்கு வைத்தியர்களோ உங்களுடைய யாரென்றாலும் ஏதாவது ஒரு காரியம் செய்வதற்கு தியதியை நிச்சயித்து வைத்திருப்பார்கள். Doctors might have decided, or somebody might have decided certain days to do something to you. ஆனால் அந்த மாதத்தில் அந்த நாளில் தாமே காரியம் மாறுதலாய் போய் கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். Hallelujah. But on the same day, the day designed by those people to destroy you or to do something to you, God will turn the table and make victory for you. கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். God will bring victory to you. Hallelujah. நீங்க ஒன்று மட்டும் செய்ய வேண்டும். You only have to do one thing. உங்க முழங்கால்கள் முழுகி கர்த்தரை பற்றி பிடியுங்கள். Bow down, go down to your knees and hold firm to God. நீங்க இதுல எல்லாம் வாசிச்சீங்கள் என்று சொன்னா, If you read everything, இவர்கள் அநேகமாய் மனிதர்களோட எல்லாம் போய் கழிச்சு கொண்டு தெரியல. they did not speak to people around. ராஜாவோடு பேசுகிறார். They speak to the king, ஆண்டவரோடு பேசுங்க. speak to the Lord. அந்த ராஜா உங்களுக்கு வழி திறப்பார். That king will open the doors for you. Hallelujah. உங்களை மேன்மையாய் வைப்பார். He will exalt you. 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லி முடிக்க போகிறேன். I'm going to finish off by reading chapter 10, verse 3 of chapter 10. யூதர்களுக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்து, And the Mordecai Jew was second and was prominent to the Jews and held in high esteem. என்னவா? What did he say? மொர்தெகா யூதர்களுக்குள்ள பெரியவனுமாம் ஜனங்களுக்குள்ளே பிரியமானவனுமாய் இருந்தான். And he was preeminent among the Jews, and people were loving him because he spoke to the welfare of all the Jews. யூதருக்குள்ளே பெரியவனும் ஜனங்களுக்குள்ளே பிரியமானவனுமாய் இருந்தான். And he was second in rank to King Xerxes among the Jews, and he was loved by many, held in esteem by many fellow Jews. அப்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God will exalt you like that. அப்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God will exalt you like that. நீங்கள் Hallelujah. உங்களை சாதாரணமாய் இடை போராடுங்கள். Do not judge yourself to be ordinary people. நீங்க இந்த வாசல்ல நின்று எல்லாரும் எழுந்து நிப்போம். நீங்கள் இந்த வாசல்ல நின்று காவல் காத்து கொண்டிருக்கலாம். Let us all stand. You might be guarding at the entrance door. உங்களை போக வர்றவங்க உங்களை பார்த்து சிரிச்சிட்டு போகலாம். Whoever who goes by may mock you. உங்களை குத்தி காட்டலாம். நீ எனக்கு கனம் பண்றேன்னு சொல்லி குத்தி காட்டலாம். Or they might even insult you saying you are not honoring me. ஆனால் ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு கர்த்தர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டுவார். But if king decides to exalt you, then he will exalt you with truth, honor and glory and யார் glory. முடிசூட்டுவார்? Who will crown you? முடிசூட்டுவார். God himself will crown you. ஆமென். Amen. நீங்க விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் என்று? Are you expecting that God will do mighty things? அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இருதயத்திலிருந்து ஆராதிக்க போகிறோம். With that faith, we are going to pray, worship him from the bottom of our heart. என்னை விடுதலையாக்கும் கர்த்தாவே. Say, God, redeem me, say that. என்னை விடுதலையாக்கும் கர்த்தாவே. God, redeem me, say that. ஏன்னா அந்த ராஜ மேன்மை உங்களுக்கு சூட்டப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். If the royal honor is to come to you, then you need to be prepared. உங்களுக்கு ராஜ வஸ்திரம் தரிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் பழைய வஸ்திரங்களை கழித்தெறிந்து போடப்பட வேண்டும். And if you need to wear the royal robe, you need to get rid of your old robes. நீங்க இருதயத்தில் ஏற வேண்டும் என்றால் நீங்கள் தயார்படுத்தப்பட வேண்டும். And if you need to be exalted, you need to be prepared. ஆமென். Amen. நீங்கள் உங்கள் ஜனங்களுக்காய் பேச வேண்டும். You need to speak for your people. நாங்கள் ஜெபிப்போமா? Shall we ஆண்டவர்ட்ட pray? கேட்போமா? ஆண்டவரை நாங்க ஆராதிக்க போறோம். மகள் சோனா வந்தங்களை ஆராதனையில வழி நடத்த எல்லாரும் கரங்களை உயர்த்தி விடுதலையோட ஆராதிக்க போறோம். ஆண்டவரே, I need that. Amen. Thank you, Jesus. Thank you, Jesus. நாங்க ஆராதனையில பாடினது பாடலை பாடுவோமா? விவரிக்க முடியாத காரியங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். See, God is doing things that you cannot even example excel. Amen. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் வாயிலை தந்து சொல்லுமா?
you believe that God's spoken to you? எத்தனை Hallelujah. பேர் விசுவாசிக்கிறீங்க நான் ஆண்டவர்ட்ட பிள்ளை என்று? How many of you believe that you are the children of God? ஆமென். அப்ப நாங்க ஆண்டவர் யூதர்கள் தேவனுடைய ஜனங்களாக இருந்தார்கள். And people were, யூதர்கள் தேவனுடைய ஜனங்கள். Jews were God's people. அப்ப யூத ஜனங்களை ஆண்டவர் நேசித்தார். God loved the Jewish people. அப்ப நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால் ஆண்டவர் எங்களை If நேசிக்கிறார். we are the children of God, God loves us too. Hallelujah. அப்ப ஆண்டவர் எப்பொழுதும் எங்களை மேன்மையாய் வைத்திருக்கிறதா அவருடைய விருப்பம். எப்பவும் எங்களை மேன்மையாய் வைத்திருப்பதுதான் அவருடைய விருப்பம். And his desire is to always keep us exalted. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால் If you are the children of God, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God will exalt you. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God will exalt you. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God will exalt you. மொர்தெகாயை உயர்த்தினாரா இல்லையா? Did Mordecai get exalted or not? எஸ்தரை உயர்த்தினாரா இல்லையா? Was exalted or not? அவர்களை குறித்த பயம் அந்த நாடு முழுவதும் வந்துட்டு The whole country was fearing people like ராஜாவுக்கு அடுத்தவனாய் இருந்த ஆமானை துஷ்டமாய் எண்ணி தூக்கிலே போட்டு விட்டார். and they hanged Haman because they didn't even consider him. He was second to the king. உங்களுக்கு விரோதமாய் வருகிற காரியங்கள் வாய்க்காதே போகும். Whatever that forms against you may not prosper. ஏந்தினீர் தாங்கினீர் உயர்த்தினீர் தப்புவித்தீர் ஏந்தினீர் தாங்கினீர் உயர்த்தினீர் தப்புவித்தீர் தகுதியில்லை இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை காரணம் அதற்கு தகுதியில்லை இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை அது காரணம் அதற்கு ஓடி வல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் எல்லாதாரமே நீ நல்லவரே சர்வ ஆம் கர்த்தாவே நாங்கள் உங்களை ஆராதிக்கிறோம் ஐயா. Yes, Lord, we worship you, Lord. ஐயா எங்கள் வாழ்நாள் எல்லாம் உங்களை ஆராதிக்கிறோம். Lord, throughout our lifespan, we எனக்கு exalt தெரியும் you. ஆண்டவர் worship. திரும்ப திரும்ப சொல்லுகிறார் God is repeatedly saying, ஒரு ஆமானாலும் உங்களை அசைக்க முடியாது. no Haman can shake you. Hallelujah. ராஜாவின் கையெழுத்து உங்களை அசைக்க முடியாது. Even the signature of the king cannot shake you. பயங்கள் எதுவும் அசைக்க முடியாது. Any fear cannot shake you. ஆமான் செய்து வைத்த தூக்கு மரம் ஒன்றும் செய்ய முடியாது.
Even the pole that Haman made cannot do anything to you. கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே உங்கள் Amen. வாழ்க்கையிலே கிரியை செய்யும். Only the will of the Lord will prevail in your life. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். Because you are the children of God. உங்களை குறித்த பயம் எல்லா இடங்களிலும் இருக்கு. People will have fear about you everywhere. ஐயா இவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். Lord, we pray that you bless them. எங்களோட பேசி இருக்கு, என்னோட பேசினீங்க கர்த்தாவே. Lord, you spoke to me, Lord. Thank இங்க you. இருக்கிற ஒவ்வொருவரோடும் பேசி இருக்கிறீங்க Spoke to கர்த்தாவே. each one of us here, Father. ஐயா தைரியமாய் மொர்தெகாயை போல எழுந்து நிக்கட்டும் ஐயா. Let them stand up with courage like Mordecai. அப்படியே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. We ask that you bless them accordingly and I pray, our good Father. Amen. Amen. May the grace of the Lord Jesus Christ and the love of God and the fellowship of the Holy Spirit be with you all now and forever. கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பிதாவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்களா உங்களோட ஆண்டவர் பேசுறாரு? Hallelujah. Do you believe that God spoke to you? ஆமென். நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, என் ஆத்துமாவே ஆண்டவர் பேசி இருக்கிற ஆத்துமாவுக்கு சொல்லுவோம், ஆத்துமாவே நீ துதி, நீ சோத்தரி என்று சொல்லுவோமா? God has spoken to your soul. Let me say that my soul praise him. சொல்லுவோமா? Shall we say, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமான. ஆமென். ஆமென். தயவு